Hi friends, welcome to MB tutorial. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா Navisworkோட நெக்ஸ்ட் டியூட்டோரியல் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் Navisworkனா பேசிக்ஸ் ஆஃப் Naviswork எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா Navisworkல கிளாஸ் ரிலேஷன் பார்க்க போறோம். ஸோ நம்ம பிம்னு வந்துட்ட பிறகு கிளாஸ் ரிலேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பதான் அதர் சர்வீஸோட வந்து கிளாஷ் பார்த்து அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து என்னன்னா NWS ஃபைல் ஒரு 3 ஃபைல் இருக்கு. என்னென்ன ஃபைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்டெக்ஸ்ல வந்து ஒரு ஆர்கிடெக்சர் HVAC வாட்டர் சப்ளை அப்படின்ற ஒரு 3 ஃபைல் வச்சிருக்கேன். இது ஒரு சாம்பிளுக்கு. இது நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணிட்டு HVAC வாட்டர் சப்ளைக்கும் இல்லை ஆர்கிடெக்சருக்கும் வாட்டர் சப்ளைக்கும் என்ன கிளாஷ் இருக்குது அதை எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக லேர்ன் பண்ணுறாங்க ரெவிட் இல்லை Naviswork கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை MEP சர்வீஸில் வந்து நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ கிளாஸுக்கு போகலாம். ஸோ Navisworkல ஒரு நியூ ஃபைலை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் எல்லா ஃபைலையும் அப்பெண்ட் பண்ண போகிறேன். அப்பெண்ட் கொடுத்துருங்க. அப்பெண்ட் கொடுத்தா லொக்கேஷன் இருக்கும். அந்த எந்த லொக்கேஷனோ அதில் போய்ட்டு இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணலாம் இல்லை மொத்தமாக நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பில்டிங்ஸில் இருக்க ஆர்கிடெக்சர் HVAC ஃபைல்ஸ் அண்ட் வாட்டர் சப்ளை மூணுமே வந்து உங்களுக்கு லிங்க் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து கிளாஸ் ரிலேஷன் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் ரிலேஷன் எங்கே பார்க்குறதுனா ஹோமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிரெக்டிவ்னு இருக்கும். இது ஷார்ட் ஃபார்ம் வந்து கண்ட்ரோல் F2. நீங்கள் கண்ட்ரோல் F2 அழுத்தினாலும் வரும். இல்லைனா இப்படி ஹோமில் போய்ட்டு கிளாஸ் டிரெக்டிவ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன உங்களை லிங்க் பண்ணியிருக்க ஃபைலு 2 சைட்லேயே வரும். நீங்கள் ஈச் ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம புதுசாக கிளாஸ் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஆட் டெஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்துடும். ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் W ரீநேம் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா HVACக்கும் வாட்டர் சப்ளைக்கும் வந்து கிளாஷ் பார்க்க போகிறேன். HVAC நான் அப்படி நேம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஓகேங்களா? HVAC வெர்சஸ் வாட்டர் சப்ளை. ஸோ இப்படி நேம் மாற்றிட்டேன். ஓகேவா? எல்லாமே வந்து நேம் கரெக்டாக அசைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம HVAC பார்க்க போகிறோம்னா HVAC கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய லெவல் இருக்கும். நான் இப்போ வந்து இண்டிவிஜுவல் லெவலையும் நம்ம பிக் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் டோட்டலாக எப்படின்னு பண்ணுறேன். என் டோட்டலாக வேணால் இது அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு வாட்டர் சப்ளையோட டோட்டல் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் போடியம் ஒரு லெவல் தான் வேணும்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் போடியம் 1 அதே மாதிரி நம்ம வாட்டர் சப்ளையில் எனக்கு போடியம் 1 அந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் நான் கிளாஸ் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் டெஸ்ட் கொடுங்க. கொடுத்திங்கன்னா அந்த லெவலில் இவ்வளோ தான் கிளாஷ் இருக்குது. நம்ம HVACக்கும் நம்ம வாட்டர் சப்ளைக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது. 7 கிளாஸ் இருக்குது, ஆக்டிவ் கிளாஸஸ். ஓகேங்களா? இப்போ இது எப்படின்னா கிளாஷ் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்ட்டு. நான் வரமாக வச்சுறேன். டிஸ்பிளே சின்னதாக இருக்குது. கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். நீ மூவ் பண்ணுற ஷ்ரிங்க் பண்ண தான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம கிளாஷை பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கனாலே அந்த கிளாஷ் எங்கே இருக்குன்னு தெரியும். எதனால் இதை மாதிரி காட்டுதுன்னா நீங்கள் வந்து இங்கே டிஸ்பிளே செட்டிங்கை மாற்றிக்கலாம். நமக்கு வந்து நிறைய ஃப்ளோர் இருக்குது. எனக்கு பர்டிகுலர் ஃப்ளோரில் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்பிளே செட்டிங் மாற்றலாம். இப்போ வந்து டிம் அதர்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா கிளாஷை தவிர்த்து மற்ற எல்லாமே டிம் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது வந்து போடியம் 1ல் இருக்க ஃபைலு. ஸோ இங்கெல்லாம் கிளாஷ் கிடையாது. அதனால் இது எல்லாமே டல் ஆகிட்டு கீழே இருக்கிறது காமிக்காமல் இருக்குது. ஸோ எனக்கு அதுவும் தெரியணும்னா எங்கே கிளாஷ்ன்றது கிளாஷை மட்டும் தெரியும்னா டிம்மும் கொடுத்துட்டு இல்லை எடுத்துகிட்டு ஐட் அதர்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு மற்ற எல்லாம் ஐட் ஆயிரும். உங்களோட எங்கே கிளாஷ்ன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எங்கே கிளாஷ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள். ஓகேவா? இப்போ என்னென்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் கிளாஷ்னு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிட்ட காமிச்சிடும். சரியா? இப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து டிம் அதர்ஸ் கொடுத்துட்டு நான் டிரான்ஸ்பரண்டில் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே வந்து ஒயர் ஃப்ரேம் மாதிரி காமிச்சிட்டு எந்த இடம் கிளாஷ் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இன்னொன்று என்ன இருக்குது, ஹைலைட்டட் ஆல் கிளாஷ்னு இருக்கும். இந்த செட்டிங் எதுக்குன்னா இங்கே இருக்க 7 கிளாஷுமே உங்களுக்கு மொத்தமாக ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் கிளாஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு இடத்துல கிளாஷ் இண்டிவிஜுவலாக காமிக்கும். அதுக்கு பதிலாக எனக்கு ஹைலைட் ஜென்ரலாக எனக்கு வந்து இந்த லெவலில் எவ்வளோ கிளாஷ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா ஹைலைட் ஆல் கிளாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ கிளாஸ் இருக்குன்னா எல்லா ஏரியாவிலும் உங்களுக்கு கிளாஸ் காமிச்சிடும். இங்கே அப்புறம் இந்த ஏரியாவில் மொத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா? இது இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுன்னா நான் வந்து
டோட்டலாக கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இதை நான் டெலிட் பண்ணிடலாம். இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா மொத்தத்தையும் கொடுத்துட்றேன். வெறும் போடியம் ஒன்று கொடுக்காம மொத்தமாக கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஈஸியாக. டெஸ்ட் இல்லை மொத்தமாக கிளாஸ் கொடுத்தனா இவ்வளோ கிளாஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஆர்கிடெக்சரே வேண்டாம், எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது விசிபிலிட்டிக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ணது ஈஸி தான். செலக்ஷன் ட்ரீயில் போய்ட்டு அந்த ஆர்கிடெக்சரை ஆஃப் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ட்ரீயை பற்றிலாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, லிங்க் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் செலக்ஷன் ட்ரீ எங்கே போய் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து செலக்ஷன் ட்ரீ இருக்கும். அதெல்லாம் F12 எப்படி நம்ம கிளாஸ் F2 வளர்த்துறோமோ அதே மாதிரி செலக்ஷன் ட்ரீக்கு F12 நீங்கள் கிட்ட போனீங்கனாலே அதோட இது காமிக்கும் ஷார்ட் ஃபார்ம். செலக்ஷன் ட்ரீ கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஆர்கிடெக்சர் வேணாம் அப்படின்னா நான் பார்க்க போகிறது வெறும் HVAC ப்ளம்பிங் மட்டும் தான். ஸோ ஆர்கிடெக்சர் மேலே ஹைட் பண்ணணும்னா ஆர்கிடெக்சர் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் அழுத்தி இங்கே ஹைடுன்னு இருக்கும். ஓகேங்களா, ஹைடை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் ரிடக்ஷன் அப்போ உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. எனக்கு அதை மட்டும் பார்க்க போகிறேன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹைலைட் ஆல் கிளாஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன கிளாஸ் நம்ம 8 கிளாஸை கிளிக் பண்ணாலும் ஃபுல் கிளாஸ் காமிக்கும். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கிளாஸோ அதை மட்டும் காமிக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு மற்ற இடம்லாம் எனக்கு ஹைட் ஆகணும்னா நீங்கள் ஹைட் அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸை மட்டும் பர்டிகுலர் காமிக்கும். இப்போ நீங்கள் வந்து இது என்ன எலிமெண்ட் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படி தெரியணும்னா இந்த கிளாஸ் கிட்ட போய்ட்டு அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ளூ கலர் ஹைலைட் ஆகும். ஹைலைட் ஆகணும்னா நம்ம என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸில் போங்க. அதே ஹோமில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது ஷார்ட் ஃபார்ம் வந்து ஷிஃப்ட் F7. ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இது என்ன எலிமெண்ட்னு சொல்லும். எலிமெண்ட் ஐடி இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எலிமெண்ட் ஐடி அங்கே எல்லா செட்டிங் நம்ம ரிப்பீட்டில் கரெக்டாக செட் பண்ணோம்னா எலிமெண்ட் ஐடி கரெக்டாக காமிக்கும். ஸோ இதுதான் இந்த எலிமெண்ட்டோட நம்பர். இதே பைப்பை கிளிக் பண்ணோன்னா அந்த பைப்புக்கான நம்பர் வந்து இந்த நம்பர். இந்த நம்பர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி வேல்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரிவிட் ஃபைல் இருக்கும்ல, எதில் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணிங்களோ அந்த ரிவிட் ஃபைலில் போய்ட்டு எலிமெண்ட் ஐடின்னு இருக்கும், செலக்ட் பை ஐடின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த செலக்ட் பை ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த வேல்யூ போட்டிங்கன்னா இந்த பைப்பு எங்கே இருக்கோ அதை காமிச்சிடும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் மற்ற சர்வீஸை லிங்க் பண்ணதை வந்து செக் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் பைப்பை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இதை ரிசால்வ் பண்ண மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிசால்வ்டுன்னு போட்டுருங்க. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸையும் நீங்கள் செக் பண்ணி அந்த சர்வீஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரிசால்வ்டு போட்டுருங்க. ஸோ ஒன்று நான் மாற்ற என்ன ஆகுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து அந்த கிளாஸை கிளியர் பண்ணிட்டேன்னா ரிசால்வ் கொடுங்க. ரிசால்வ் கொடுத்தோன்னா உங்களுக்கு ரிசால்வில் இந்த கேட்டகரி 1 ஆட் ஆயிரும். ஓகேவா? இந்த கலரும் மாறிடும். ஸோ அது மாதிரி இல்லை சில கிளாஸ் வந்து எனக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து அதை ரிவ்யூவில் வச்சுருக்கேன், இல்லை ஸ்டில் ஆக்டிவில் இருக்குன்னா நீங்கள் இது மாதிரி ஒன்றே மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிம் மேனேஜரோ இல்லை உங்கள் ரெஸ்பெக்டிவ் சர்வீஸுக்கோ நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ நியூ டெஸ்ட் கொடுக்குறேன், ஆட் டெஸ்ட். இப்போ என்னோடய சிஸ்டம் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை அவ்வளோவா, அதனால் எனக்கு வந்து ஃபுல்லாக அவங்கள காமிக்க முடியல. ஸோ அதனால் ஒரு மேலோட்டமாக மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து இப்போ நான் ஆர்கிடெக்சர் வெர்சஸ் HVAC. ஓகேங்களா? உடனே ஆர்கிடெக்சர் HVACக்கான கிளாஸை தான் பார்க்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து ஹைடில் இருக்கும், ஏன்னா நம்ம ஹைட் பண்ணிட்டோம். திருப்பி இதை எடுக்கணும்னா அதே மாதிரி ஹோமில் போய்ட்டு செலக்ஷன் ட்ரீயை கிளிக் பண்ணுங்கள். செலக்ஷன் ட்ரீயை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கே நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணோன்னா அதில் எல்லாமே அது எங்கே இருக்குது செலக்ஷன் ட்ரீலன்றதையும் நமக்கு கிளிக் பண்ணி காமிச்சிடும். உங்களுக்கு தெரியல கூட எந்த லெவலில் என்னன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைடாக எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டால் ஆர்கிடெக்சர் வந்துடும். இப்போ எனக்கு வாட்டர் சப்ளை தேவை கிடையாது, ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஆர்கிடெக்சருக்கு HVACக்கு மட்டும்தான். ஸோ வாட்டர் சப்ளை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ண அவசியம் கிடையாது, உங்கள் கிளியர் வியூக்காக ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஆர்கிடெக்சரை எடுத்துகிட்டு இது வந்து நான் ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே இருக்க கடைசி பொருள் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த போடியம் 6 ஒன்று எடுத்துகிட்டு அதில் வெறும் டோர்ஸ் இல்லைனா வந்து ஃப்ளோர். ஓகேவா? இல்லை ஸ்ட்ரக்சர் காலம் இல்லை ஜஸ்ட் வால் மட்டும், ஏன்னா வால் ஓப்பனிங் நான் பண்ண போகிறேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு டக்ட் போது அங்கெல்லாம் வால் ஓப்பனிங் வேணும். ஸோ அங்கே எங்கெல்லாம் கிளாஷ் ஆகுன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ போடியம் 6 வந்து இப்போ போடியம் பார்த்திங்கன்னா 2 லெவலோட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் FFLனு ஒன்று இருக்குது, அதே மாதிரி நார்மல் போடியம்னு இருக்குது. அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து லெவலை வச்சு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நிறைய லெவல்ஸ் வச்சுக்கூடாது. ஸோ இங்கேயும் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ளோர்ஸும் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. வால்ஸ் கண்ட்ரோல் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணணுமோ அது எல்லா லெவலையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோர்ஸ் அது மாதிரி வால்ஸ். ஓகேவா? எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து என்ன பண்ணிங்கன்னா HVACயில் போடியம் 6
எனக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இப்போ ஐட்டம்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து ஒன்றும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு மட்டும்தான் பார்க்க போகிறேன், பைப்பும் டக்ட்டு மட்டும்தான் எனக்கு கிளாஷ் ஆகுது பார்க்க போகிறேன், மற்றதெல்லாம் எனக்கு பார்க்கணும் அவசியம் கிடையாதுன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரன் டெஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஷ் ரிப்போர்ட் வந்துடும். ரைட் சைடில் வச்சுட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த வால் அப்படின்றத நீங்கள் எலிமெண்ட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிடும். ப்ராப்பர்ட்டிஸ் இன்சைடில் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் என்ன எலிமெண்ட் ஐடின்னு பார்த்துட்டு அந்த எலிமெண்ட் எல்லாம் நோட் பண்ணிட்டு இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த ஓப்பனிங் வேணும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து இது மட்டும் தெரியக்கூடாது, ஆர்டிஸ்ட் எல்லாமே தெரியும்னா டிம் அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்டோடு தெரியும். ட்ரான்ஸ்பரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது என்ன வால் என்னன்ட்டு உங்களுக்கு ஒரு சாலிட் வியூவில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன், எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்றத நேவிஸ்வொர்க்கில் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கேன் நான். இப்போ இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது மிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஃபோக்கஸ் ஆன் கிளாஷ் கொடுத்தீங்கன்னா எங்கே கிளாஷ் இருக்கோ அங்கே உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு 2 மானிட்டர் இருந்துச்சுன்னா இந்த வியூ வந்து இன்னொரு மானிட்டர் வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம். இது கலர் ஐட்டம் 1ன்றது என்ன கலரு, இது வந்து தெரியக்கூடாதுன்னா எடுத்துவிட்டால் தெரியாது. ஓகேவா? ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணால் ரெண்டுமே தெரியும். அந்த சைடு வால். ஸோ இது மாதிரி இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ குரூப்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நியூ குரூப்னால் இந்த கிளாஷ்லாம் வந்து இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் கிளாஷில் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வால் கிளாஷ். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வால் கிளாஷ் அப்படின்னு போட்டுட்டோம்னா இங்கே இருக்க இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வால் கிளாஷு அப்படின்னு இருக்குன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே? போட்டுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் இப்படி டவுன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வால் கிளாஷு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே? அது உங்களுக்கு என்னென்னலாம் கிளிக் பண்ணிங்கன்னா அது மொத்தமாக இங்கே வந்து காமிக்கும். சரியா? இன்னொன்று வந்து இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அசைன் பண்ணால் அந்த பர்சனோட நேம் போட்டுட்டு நியூ குரூப் கொடுத்துட்டு நேம் போட்டு இப்போ அசோக் அப்படின்னா அசோக் போட்டுட்டு அந்த அவர் கீழே இந்த கிளாஷ்லாம் பண்ணணும்னா மொத்தமாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுடலாம். இல்லை எனக்கு இது வேணான்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரும், எக்ஸ்போர்ட் குரூப்னு இருக்கும். எக்ஸ்போர்ட் குரூப் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே வெளியே போயிடும், உங்களுக்கு இது எல்லாம் போயிடும். நான் டெலிட்டும் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன ஐடியா, குரூப்பை டெலிட் பண்ணிக்கோங்க அப்படியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ரூல்ஸ் அண்டு செலக்ட் இதில் வந்து எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து மாறும். ஓகேவா? 0.01 இல்லைனா 0.005 அது மாதிரி மாறும். இது வந்து உங்கள் பிம் மேனேஜர் என்ன சொல்கிறாங்க, கோஆர்டினேட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் மாறிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பைப்பு வந்து ரொம்ப ஒட்டி இருக்குது, லைட் கிளாஷில் இருக்குது, இதனால் அது வந்து கிளாஷாக கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா அந்த கிளியரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈவன் இது 2 டச் ஆகிருந்தால் அந்த கிளாஷில் நம்ம ரிப்போர்ட்டில் வராது. ஓகேவா? இல்லை இன்னொன்று என்னென்னா இப்போ எலக்ட்ரிக்கலுக்கும் ட்ரேக்கும் நம்ம பைப்புக்கும் வந்து ஒரு 300 மெயின்டைன் பண்ணணும், வாட்டர் சப்ளை பைப்புக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 300க்குள்ளே இருந்தாலும் அந்த லெவலில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கிளாஷ் கேட்டகரியில் கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து. ஓகே? இப்போ ரிசல்ட் வந்திருக்கு, ரிசல்ட்டு நம்ம பார்த்தாச்சு. இதில் ஃபோக்கஸ் ஆன் கிளாஷ்னால் என்ன, டிம் அதர்ஸ், ட்ராவலிங் டிம்மிங் அதை எப்படி ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தாச்சு. ஹைலைட் ஆல் கிளாஷ்னால் எல்லா கிளாஷும் ஹைலைட் ஆகி காமிக்கும். இது அதுக்கான கலர்ஸு. ரெண்டாவது வந்து ரிப்போர்ட்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது முக்கியமானது. நீங்கள் வந்து கிளாஷ் பண்ணி செக் பண்ணிடுவீங்க, பண்ணிவிட்டு இது வந்து ஆக்டிவ் கிளாஷ், இது ரிவ்யூ கிளாஷ் எல்லாமே கிளிக் பண்ணி கிளாஷில் கிளிக் பண்ணி மாற்றி விட்ருவீங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இதை டவுன் பண்ணிட்டு வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படி சொல்லி எல்லாம் பண்ணணும். இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி செட் பண்ணுறது ஒரு ரிப்போர்ட்டை அப்படின்னா ரிப்போர்ட்டுக்கிட்ட வாங்க, வந்துட்டு இதெல்லாம் வந்து கிளாஷோட சம்மரிஸ் இதை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்ட பிறகு எது வேணும் எது வேணான்னு பார்த்துட்டு அதெல்லாம் அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும். ஸோ இந்த கரண்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் ஆல் டெஸ்ட்டும் கொடுக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் வேணும்னா கரண்ட் டெஸ்ட் கொடுங்க, எனக்கு இந்த 2 டெஸ்ட்டும் வேணும்னா ஆல் டெஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? கம்பைன்டு இல்லை செப்பரேட்டு இந்த நார்மல் எக்ஸ்போர்ட் தான். நான் இப்போ வந்து கரண்ட் டெஸ்ட் ஹெச்விசிக்கும் வாட்டர் சப்ளைக்கு மட்டும் எடுக்க போகிறேன், சாரி ஆர்கிடெக்சரும் ஹெச்விசிக்கு மட்டும் எடுக்க போகிறேன்னா கரண்ட் டெஸ்ட் கொடுத்துட்டு இல்லை HTMLன்னு இருக்கும். ஓகேங்களா? HTML கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ரைட்டு ரிப்போர்ட் கொடுத்துருங்க, அது லொக்கேஷன் கேட்கும். இப்போ நான் வந்து இந்த செந்தில்குமார்ன்ற எல்லாம் டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் போட்டு கிளாஷ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து உள்ள அந்த பாத்தில் நான் கொடுத்துட்றேன், சேவ் கொடுத்துட்றேன். அது எக்ஸ்போர்ட் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும்.
இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா வந்து இமேஜை நம்ம இதில் கிளிக் பண்ண வந்து ஐட்டமோட இமேஜை சேர்த்து கிளிக் பண்ணியிருப்போம், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரிப்போர்ட்டில் உள்ள ப்ரௌசரோட இது இருக்கும். நீங்கள் வந்து இதோட பேக்கப் ஃபைல்ஸு உள்ளே என்னென்ன இமேஜ் இருக்கோ அந்த ஃபைல்ஸ் இருக்கும். HTML ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசர்கிட்டே போயிடும். யாருக்கு காமிச்சாலும் அவங்க ஓப்பன் பண்ணால் ப்ரௌசரில் போயிடும். ப்ரௌசரில் போய்ட்டு வித் இமேஜோட உங்களுக்கு காமிக்கும். இல்லை எனக்கு வந்து எந்த ப்ரௌசர் வேணுமோ ரைட் கிளிக் பண்ணி க்ரோம்னு மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம பண்ண எல்லா டீட்டெயிலும், அது என்னது, எந்த கிரிட்டில் இருக்குது, அது எந்த லெவல், எலிமெண்ட் ஐடி எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் சொன்னேன், இந்த ஐட்டம் ஒன்று இல்லை எனக்கு இந்தந்த டேட்டாலாம் வேணும்னா நீங்கள் வந்து நேவிஸ்வர்க்கில் போய்ட்டு அந்தந்த டேட்டாவை இந்தந்த இதை அன்டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி நேவிஸ்வர்க்கில் வந்து கிளாஷ் பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்போ நம்ம செலெக்ஷன் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ செலெக்ஷன் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஃப்ளோராக செலக்ட் பண்ணுறோம். நான் ஒரு தடவையும் இதை மாதிரி பண்ணக்கூடாது, எனக்கு ப்ரீ டிஃபைண்டாக பண்ணணும், செட்டு வச்சு பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். அது எப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் இப்படி கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணணும்னா கமெண்டில் போடுங்க. வேறு என்ன டாப்பிக்கில் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதுபடி எடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.